ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சரி. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு முதல் வேலையை அந்த கேம் சவுண்டை ஃபஸ்ட்டு குறைச்சிக்கிறேன். போன வீடியோ அதான் பெரிய பிரச்சனை ஆச்சு. M10 எடுத்தேன் போட்டேன், ஆனால் வீடியோவை பார்க்காம அப்லோட் பண்ணி போட்டேன், மன்னிச்சிடுங்க. சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் கேம் பிளே மட்டும் தான் பார்க்க போகிறோம், வேறு எதுவும் பார்க்க போகிறதில்ல. நேமெண்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஈவோவாலில் இந்த ஒரு கன்னை தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதுவும் அதை எடுத்து லெவல் 2 வரைக்கும் போட்டேனே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லெவல் 3 பண்ணணுன்னா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 48 இல்லை சாரி 38 தானே? ஆமாம் 38 தான் தேவைப்படும். அது பொறுமையாக சேர்த்து ஒரே நிமிஷம் விடுங்க. லெவல் 3 போட்டோன்னா என்ன வரும்? அந்த எலிமினேஷன் கொண்டு வரும். சரி, ஓகே. அடுத்து நம்ம மேஜிக் கியூப் ஈவெண்ட் வரப்போகுது. வேறு என்னென்ன இது ஒன்று. சரி, சிஎஸ்ஆரில் நான் பிஆர் ஆடவே மாட்டேன், சிஎஸ்ஆர் மட்டும்தான் ஆடுவேன். 79 ஸ்டாரில் இருக்கேன். ஸோ நீங்கள் கேம் பிளே ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்களா? பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ போட்டு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணி. இந்த இவனுங்க இந்த வடக்கன்ஸ் பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே போகிறானுங்க கைஸ். ஐயோ, கேம் சவுண்ட் இல்லாமல் ஆடவே ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக நம்புகிறேன். இல்லை வேணாம், எதுக்கு கேம் சவுண்டே இல்லாமல் கன்னு ஒரு மாடு தான் இருக்குது. கேம் சவுண்டே இல்லாமல் ஆட இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். இவங்க பிளேயர்ஸ் எத்தனை? 4 பேர். என்னங்க டீம்மேட்டே அடிச்சிடுறோம். எங்கே இன்னொருத்தன்? டே, நான் ஒன்றத்தில் அடிக்க போனால் நாக்கில் போய் அடிக்குது. ஐயோப்பா, நம்ம வில்லேஜா என்ன கண்ணு எடுக்கலாம்? நான் பேரஃபில் வச்சு தான் ஆடுவேன் மேக்ஸிமம். ஏங்க எனக்கு ஒரு மாடு இருக்குங்க, ஒரு கேம்ல சுத்தமாக சவுண்டே இல்லாமல் ஆட. இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டேன்னு வைங்க, என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான் போகணும். என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டு வீடியோஸ்லாம் போட முடியும். அது ஓசிக்கில்ல, நம்ம எத்துருவோமா ஓசியை? நமக்கு ஓசி போடுறதுலாம் கைவந்த கலையாச்சு. எங்கங்க இனிமே இருக்கான்? பார்த்து விட்டேன். என்னங்க இவனுங்களே போடானுங்க, என்னமோ அடிக்கிறானுங்க, அடிச்சு முடிச்சு வரானுங்க. அவன் என்ன ஐயோ டே, ஒரு டேமேஜ் கொஞ்சோண்டு ஏதோ டேமேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், அதுவும் ஒரு ஓசிக்கில்ல. கேம் பிளே பாருங்கள். மேற்கொண்டு நான் ஸ்னைப்பர் தான் மேக்ஸிமம் எடுப்பேன், ஆனால் ஸ்னைப்பரில் அவ்வளோன்னு ஆட மாட்டேன். ஸ்னைப்பர் ப்ரோ அந்த மாதிரிலாம் இல்லை, டீசெண்டாக ஆடுவேன் ஸ்னைப்பரில். ஐயோ, பெஸ்ட்லேயே போட்டாச்சு போதும். நம்மளை ஒரு கில்லாச்சும் அடிக்க விடுவானுங்களான்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என் கேம் பிளேயை பார்க்கும்போது இப்படியா இருக்கணும், ஒரு மாசான ஒரு ஏஸ் அடிக்கலான்னு பார்த்தா இதோ போட்டான் பாருங்க. ஐயோ கடவுளே, எங்க ஒரே ஒரு கில்லு தாங்க நான் கேட்குறேன், வேறு எதுவுமே கேட்கலங்க. எங்கேயா ஒரு தலையை காமிக்கவும் மாட்டேங்கிறான். ஐயோ, இவனுங்களே முச்சிடுவானுங்களோ? கீழே இறங்கட்டுமே அவனுக்கு இருக்கு. ஐயோ, நம்மளை முச்சிடுவான் போலே. ஃபஸ்ட்டு மெடியை போட்டு
அதுக்கப்புறம் போய் ஆடுவோம். இந்த கண்ணை வச்சு ஜாலியாக ஏறி போயிட்டுருக்கேன். இல்லைங்க, இவனை அடிக்கிறதுக்குள்ள ஐயோ இருக்கிற எல்லா கூட்டியும் பண்ணுறாங்க. ஆனால் இவன் ஐயோ என்னென்னமோ பண்ணுறானே. போச்சு அடிச்சானு வேணுங்களே, கடுப்பாக இருக்கு கைஸ். சரி, டபுள் ஸ்னேப்பர் ஆடலாமா? டபுள் ஸ்னேப்பரில் ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ண விட்றானுங்களான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, போன வீடியோவுக்கு சரியாகவே ரெஸ்பான்ஸ் வரல, அதுவும் ஒன்று இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்டார்லாம் சிஎஸில் அடிச்சதே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம். ஐயோ மண்டையிலே வச்சுட்டானுங்க தெரிஞ்ச. வாங்கடா, உங்களை மட்டும் ரிவைவ் பண்ண வரல, வாங்கடா. ஒருத்தவங்க கூட வர மாட்டேங்கிறேன். தான் ரேண்டம் பிளேயர்கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட விஷயமே, உதவின்னு கூப்பிட்டா ஒருத்தனும் இல்லை. இந்த முடிச்சிட்டானுங்க என்னை எப்படியாச்சும் பார்ப்போமா? பக்காவாக ஹெட்டு தான் வச்சுருப்பானு தெரிஞ்சு. நான் தான் சொன்னேனே, சொன்ன மாதிரியே மண்டையில் வச்சு முடிச்சிட்டாங்க. நம்ம ஐடியில் ஒரே ஒரு அரைவல் நிமிஷம் கூட இல்லை. அதை தான் எடுக்கலான்னு பார்த்தேன். நேற்று இந்த ஈவோ வேர்ல்டை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சு. டேய் ஃப்ளூக்கு தான், கவலையே படாதீங்க, ஃப்ளூக்கு தான். நானே ஒத்துக்கிறேன், ஃப்ளூக்கு தான். சத்தியமாக நான் 123 போகணுன்னு பார்த்தேன். மண்டேலலாம் நான் குடி பார்த்துலாம் எதுவுமே வைக்கல. அவன் மேலே வச்சா அது எப்படியும் மண்டையில் போச்சுன்னு தெரியல. போயாவா அப்பா வந்ததுக்கு ஒரே ஒரு மண்டாடி அடிச்சாச்சு, அவ்வளோதான். சரி, இந்த வாட்டி பூயா பாஸ் போடலாமான்னு என்னோட யோசனை இருக்குது. ஆனால் போட எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா எமௌண்ட் இல்லை, எதுவுமே இல்லை பூயா பாஸில். ஏங்க இந்த கோல்டன் டாப் கிரிமினல் எனக்கு சத்தியமாக புரியலைங்க. ஒன்லி இது அந்த எலைட் இது ஏதோ ப்ரைமு 7 and 8 ப்ளஸ் யூசர்ஸுங்கிறாங்க. அவனுங்களே 12,937 ஃபஸ்ட் எடிஷன் கூட அவனுங்களே எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இதுக்கு மேலே காமனாக வரப்போ எவன் எடுப்பான்? 12,000க்கு 13,000 கிட்டத்தட்ட 13,000க்கு மேலே தானுங்க இருக்கும். பாதி பேருக்கு என்னென்னா 250 ஸ்பின்னுக்கு மேலே வந்து நியான் டாப் கிரிமினலை குத்து வச்சுருக்கானுவன். இவனுக்கு இதே ஒரு வேலையாக போச்சு. இங்கே ஒரு ராயல்னு ஒன்றை விட்டான். இல்லை 20 டைமண்ட் தான் ஸ்பின் பண்ணி பார்க்கலாமான்னு யோசித்தேன். எதுக்கு டைமண்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு விடு, ஸ்பின் பண்ணி என்ன கிடைக்க போகுது? நம்ம லக்குக்கெல்லாம் எதுவும் கிடைக்காது. நேற்று ஒரு வாட்டி பூயா பாஸ் நேற்று ஒரு ஸ்பின் பண்ணேன், 21 கிடச்சிது. சரி வாங்க அடுத்த ஒரு மேட்ச்சு போடுவோம். எனக்கு இந்த சீசன் ஒரு கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேணாம், எதுக்கு நமக்கு அந்த கிராண்ட் மாஸ்டர்லாம் விட்டுரு, நம்ம பாட்டுன்னு ஒரு 100 ஸ்டார் அடிச்சிட்டா அதோட புஷ் பண்ணுறதே நிறுத்திடலான்னு முடிவு பண்ணேன். நான் சுத்தமாக பிஆர் ஆட மாட்டேன். எப்போயாச்சும் தான் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் ஆடுவேன். ஒன் டாப் பிடிக்குமா? சும்மா ட்ரை பண்ணுவோம் ஒன் டாப்பை. எனக்கு பிஆர் சுத்தமாக பிடிக்காது. ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்டாக இருக்கும். நான்லாம் போனேன்னு வைங்களேன், சர்வைவ் தான் பண்ணுவேன், ஒரு அடிக்கவும் மாட்டேன்.
எதுவுமே பண்ண மாட்டேன். இதுனா டப்பு டப்புன்னு இனிமையை பார்க்குறோமா சுடுறோமான் இருக்கும். ஐயோ தெரியாதனமா அந்த கண் எடுத்துட்டேனே. ஐயோ ஒரு சைட்லேருந்து ஒருத்தன் அழுத்தி பிடிக்கிறான். HP கொண்டு வந்துட்டானுங்க. உங்களை நான் என்னென்ன சொல்லுவேன். தப்பு பண்ணிட்டேன். USB 2 ஏற்றுருங்க. அவ்வளோ இந்த மேட்ச் ஆடியே ஆகணும் போலயே. என்ன கண் எடுக்கிறது? இதுவா கிங்ஃபிஷர் எடுப்போம். அது மட்டும் இல்லை, என் கேம் பிளே ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுன்னு இந்த கமெண்டில் கேவலமாக திட்டுறலாம் பண்ணாதீங்க. நான் ப்ரோன்லாம் சொல்ல, ஏதோ ஒரு மீடியமான ஒரு பிளேயர், அவ்வளோதான். அதுக்கு கமெண்ட் நூபு கேபுன்னெலாம் போடாதீங்க. கம் ஒன் இந்த மாதிரி நான் நிறைய யூடியூப் சேனல் பேஜஸில் கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன். தான் நான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம் பிளேலாம் கொடுத்துட்ருக்கேன். ஐயோ இன்னும் எவ்வளோ நான் தாங்க இங்கே இருக்குது. எவனாச்சும் ஒருத்தன் ஏரியா வருவான்னு பார்க்குறேன், வர மாட்டேங்கிறான்னு. ஏறலாமா வேணாமா? ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை வேணாம், இதுக்கு ஏறிக்கிட்டு கையில் வரைக்கும் ஃபிஷர் தான் இருக்குது. அதுக்கு இந்த சைபர் பாயிண்டையாச்சும் எடுத்து போடுவோம். இவனுங்களே முடிச்சிடுவானுங்க. இதோ அப்போ கூட முடிச்சிட்டானு. நம்ம வேலை என்னது, போய் லூட் அடிப்போம், அவ்வளோதான். ஐயோ லூட் இல்லையே. ஸோ என்ன எடுக்கலாம்? மாட்டேன் எடுப்போம். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலையும் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். இதான் கிளாக் டவர்னால் அந்த இடம் வச்சுருந்தாலே நமக்கு இதான் அந்த பொசிஷனு. வரவேணா ஒரு அடி, அவ்வளோதான். அது மண்டையில் பட்டோ பாடி ஷாட்டோ ஒரு ஆள் தான் அழுத்திட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் ஒன்றுங்க, நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த ஃப்ரீ ஃபயரில் ஹெட்ஷாட் அடிக்கிறவன் அவன்லாம் பிளேயர்லாம் இல்லை. ஹெட்ஷாட் அடிக்கிறவன் நல்ல பிளேயர் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் டீமை எவன் காப்பாற்றுறானோ அவன் தான் உண்மையான பிளேயர், அவ்வளோதான் சொல்லுவேன். ஹெட்ஷாட் அடிச்சிட்டா அவன் பெரியவனா? ஐயோ இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. கீழே இறங்கணுன்னே அடிக்கிறானு. டே ஓசி இப்படிலாம் ஓசி அடிக்கிறானு. அவ்வளோதான் ஒரு ஆளுத்து. அடப்பாவே. சரி நம்ம M590 எடுத்துப்போம். இருந்தாலும் இந்த எஃப்எஃப் சவுண்ட் எஃபெக்ட் ஆடாமல் சவுண்ட் எஃபெக்ட் இல்லாமல் ஆடவும் ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ஒன்றில் வச்சா கூட எங்க அவ்வளோ சவுண்டு கொடுக்குது இது, அதான் எனக்கு புரியல.
இனிமே இருக்கான். ஆனால் இருக்கான்ல. ஆமாம் இருக்கான். அந்த பக்கம் தான். இது ஓசி தானே. டே நீ ஓசி விடுற எனக்கு ரிவ்யூ பண்ணுறா. செத்துருவானுங்களோ. எங்கே இருக்கானுவ? எங்கடா இருக்கானுவ இனிமே? எங்கடா இருக்கான்? க்ளோவால் போடுறதுக்குள்ளே அப்பா அடிச்சிட்டான். ஸோ அப்பா க்ளோவால் போடுறதுக்குள்ளே அடிச்சிட்டான். சரி நம்ம எவ்வளோ நிற்கிறோமா? கேம் பிளே பிடிச்சிருக்குல்ல கைஸ்? பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிக்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இல்லை இங்கே யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்ச. அப்போ இங்கே தான் இருக்காங்க கன்ஃபார்ம். இங்கே தான் இருக்கானுங்க. என்னடா சைடில் வர மாட்டேங்குது. ஐயோ ஒன்று பொம்பளை. ஐயோ 150 மிஸ் ஆயிடுச்சு. ஏறிட வேண்டியதான். இதுக்கு மேலே பார்த்து பிரயோஜனமே இல்லை. கையில் M590 எடுத்துகிட்டு அந்த வெக்டரை அழுத்திக்கிட்டெல்லாம் தப்பிச்சுட்டு நாக்கு. ஆனால் நானும் செத்துட்டேனே. 1v1 எனிமி கையில் வெக்டரு. நான் ஜோனில் செத்தனா இல்லை இவன் வச்சு தான் செத்தனா? இவன் அடித்தும் செத்துட்டேன். என்னங்க ஆச்சு? ஓ பூயாவா? நைஸ். ஐயோ மேட்ச் போயிடுச்சு. கேம் பிளே எப்படியே மாசா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ இப்போ தான் வந்து கூப்பிடுவானுங்க. ஸோ ஓகே இந்த கேம் பிளே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கண்ணா. ஸோ டாட்டா பாய் பாய், see you.